Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1082 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஷாங்க்ஸ் திடீர்னு பார்த்தா ஒன் பீஸ் அடையறதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மொத்தத்துல ஒரு பெரிய பிரளயம் ஒண்ணு கிளம்ப போகுது. அதே நேரம் இங்க மொமனசுகே வேற அந்த அரமக்கி கிட்ட தொக்கா மாட்டிட்டான். எமட்டும் அவனை பொலந்தலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவான். ஆனா மொமனசுகே வேண்டாம், நீ சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அப்படியே கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா கன் எடுத்து பயங்கரமா லோடெல்லாம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு வேற லெவல்ல சீன் போட்டுட்டு இருப்பான். என்னன்னா அந்த திருவிழால கரெக்டா எய்ம் பண்ணி சொல்றதுக்கு ஒரு ஷூட்டிங் இது வச்சிருப்பாங்கல்ல, அதைத்தான் பண்ண போறா. அதுக்குதான் இவ்வளவு பில்டப். அவ பண்றத பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு கரெக்டா சென்டர்ல சுட போறான்னு சொல்லிட்டு அப்படியே ஊன்னு பார்த்தா அந்த ரவுண்டுல கூட படல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, சரி ரைட் மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் உசோப்போட என்ட்ரி. நான் இங்க இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்க, இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த கடை பக்கத்துல கூட வரல, ஆப்போசிட் கடை கிட்ட நின்னுகிட்டு எய்ம் பண்ணி அடிப்பான். பெர்ஃபெக்ட்டா போய் சென்டர்ல அடிக்கும். கடைக்காரனே பார்த்து அசந்துட்டான், வேற லெவல் நின்னு. இவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. சொல்ல போனா வாழ்க்கையில இப்படி ஒரு விருந்தை இது வரைக்கும் இவங்க என்ஜாய் பண்ணதே இல்ல, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப நம்பி இருந்துட்டு பஞ்சு மிட்டாயை ஜூஸ்க்கு கொடுப்பான். அது ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லும், அதுக்கப்புறம் பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைப்பாளா. பிளாக் பால் செலவுக்கு ஒன்னும் டேஸ்ட் இல்லன்னு சொல்லும். அப்படின்னா அதுக்கு அது மட்டும் தான் சாப்பாடு போல. அதுக்கப்புறம் உசோப்பு ஐஸ்கிரீம் எல்லாம் அங்க வெரைட்டியா இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போவான். இப்படி அங்க எல்லாம் ரெட் பீன் சூப் அது இதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவங்க அந்த மரத்தோட படாத பாடுபட்டு இருக்காங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா அதை போட்டு வெட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா திரும்பி திரும்பி அது வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். மொமனசுக்கே மாட்டிட்டு இருக்கான். அவன் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. அவனை காப்பாத்ததானே இவங்க போராடுவாங்க. ஆனா அவன் வேண்டாம் வேண்டாம்னே சொல்லிட்டு இருப்பான். அவன் என்னடானா எனக்கு லூஃபி வேணும், அவனை வர சொல்லுங்கன்னு மொமனசுக்கே வாயிலே ஒரு குத்து. அதுலயே அவனுக்கு ஆல்மோஸ்ட் கேர் ஆயிருச்சு. அவன் மேல கைய வச்சாங்கன்னா இவங்க சும்மா விடுவாங்களா. ரைசோ என்ன பண்ணுவான், அவன் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி நெருப்ப வர வச்சு அவனை கண்ட மேனிக்கு எரிப்பானா. அரமக்கி கதறுன்னு கதறுவான். என்ன இருந்தாலும் மறந்தானே, அவ்வளவுதான் இவனை இப்படியே காலி பண்ணிடலாம், சோலி முடிஞ்சிரும்னு பார்த்தா அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தவன் சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான். அந்த நெருப்பெல்லாம் மொத்தமா அணைஞ்சிரும். நேவி ஹெட் குவார்டர்ஸோட அட்மிரல்ரா ஒரு சின்ன நெருப்பை என்னோட வீக்னஸா வச்சிருப்பானு சொல்லிட்டு ரைசோ பாடியில ஒரு சொருகு. இந்த நேச்சர் வேர்ல்டுக்கும் சரி ஹியூமன்ஸுக்கும் சரி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைசோவோட பாடியில இருக்க தண்ணிய பூரா உறிஞ்சு எடுப்பான். அவ்வளவுதான் உடோன்ல எல்லாம் எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி ரைசோவும் கவுந்துட்டான். இனி தண்ணி இருந்தா மட்டும்தான் பழையபடி நார்மல் ஆவான். ஐயோ ரைசோன்னு பதறிட்டு இருக்கும் போது அத்தனை பேத்தையுமே அலேக்கா புடிச்சு தூக்கிடுவான். நீங்க எல்லாருமே குழந்தைங்க, என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் விளையாடலாமா அப்படின்ட்டு அவனோட விஸ்வரூபத்தை காமிச்சு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம லா இருக்கான்ல, அவன் சீக்கிரட்டா ஒரு ரூம்குள்ள போவான். எங்கடான்னு பார்த்தா அந்த பானகிளிஃப் வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு தான். அங்கதானே ராபினும் இருக்கா. இங்க எப்படி நீ தேடி வந்தேன்னு கேட்டா எந்த இடத்துலயுமே நீ இல்ல, அதனால தான் இங்க இருப்பேன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். கரெக்டா இருக்குதுமா. அந்த டைம் சுக்கியாக்கி வாங்க போலான்னு சொல்லிட்டு இன்னொரு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போவாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அடைச்சு வச்சதுனால பாசம் பிடிச்சி நல்லா வலுவலுன்னு இருக்குது. ஐ மீன் அந்த படிக்கிட்டு, அதனாலே கொஞ்சம் பார்த்து வர சொல்லுவாரு. இது வரைக்கும் இந்த ரூட்டை பத்தி கைடோ கிட்டயோ உரோச்சி கிட்டயோ இவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கூட இருக்க அந்த ஜாக்குங்கிறவன் ஒரு ஃபிஷ்மேன். ஆமா, ஃபிஷ்மேனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நீங்களே வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாரு சொல்லிட்டு மனுஷன் அவர் பாட்டு கீழே இறங்கி போய்கிட்டே இருப்பாரு. இன்னும் எவ்வளவு தூரம் யா போகணும்னா வாங்க வாங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லி கூட்டு போகும்போது வழியில ஒரு இடத்துல வெளிச்சம் அடிச்சுட்டு இருக்கும். என்னன்னு கேட்டா அங்க ஒரு கிளாஸ் பிளாக் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. நீங்க வேணும்னா அது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம ஆல்ரெடி கடலுக்கு அடியில வந்துட்டோம்னு சொன்னோன்னே லாக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வருமோன்னு பயம், அதனால ரூமை கிரியேட் பண்ணிடுவான். சரின்ட்டு அந்த கிளாஸ் வழியா அப்படியே போய் எட்டி பார்த்தா இவங்க கடலுக்கு அடியில இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஊரே இருக்குது. லேண்ட் ஆஃப் ஆனோ கடியில இப்படி ஒரு இடமான அசந்து போயிட்டான். ஆக்சுவலா 800 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சேம்பானா. என்னையா 800 வருஷம் 700 வருஷம்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கே, மேட்ரு என்னன்னு தெளிவா சொல்லுன்னு சொன்னா அவருக்கே அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவமா இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேண்ட் ஆஃப் ஆனோ வந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுஜியாமா அப்படிங்கிற மவுண்டன் இருக்குல்ல, அதுக்கு அடியில தான் இருந்திருக்கணும். அதாவது பேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வால் ஒன்ன கிரியேட் பண்ணி மொத்த ஐலாண்டையும் தண்ணியால நடச்சிட்டானுங்க. அப்போ கீழே இருக்க மக்கள் எல்லாம் எங்க போறது, அதனால நேரா மேல போயிட்டாங்க. இதுதான் லேண்ட் ஆஃப் ஆனோவோட ஸ்ட்ரக்சர். சோ இப்படித்தான் அந்த ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. மேல போகணும்னா அந்த வால்ல ஏறி தான் மேல போகணும், அது கஷ்டம் தானே. சோ இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க. அப்படியே பொறுமையா ஒரு வழியா போய் சேர்ந்தாச்சுன்னு வைங்க. உள்ள டோரை ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா, அந்த ரெட் பானகிளிஃப். அப்படின்னா இது ஐ திங்க் 4வது பானகிளிஃப் தான் நினைக்கிறேன். 4ஆவதா 3ஆவதா சரி, ஆனா இது ரொம்ப முக்கியமான பானகிளிஃப். ஏன்னா ரொம்ப சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. மத்த 3 கிடைச்சு இந்த 1 கிடைக்காம போனாலும் அந்த கடைசி ஐலாண்டுக்கு போய் சேர முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது 3rd பானகிளிஃப். இன்னும் ஒண்ணே இருக்குது. சரி இதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, நேவி ஆளுகளை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல போய் பார்க்கலாம். டாடா.